இந்த ஜென்டில்மேன் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். பட்ஜெட் ஒரு வழியாக பட்ஜெட் கூட்டத்தொடர் முதல் நாள் பட்ஜெட் அறிவிப்பு நடந்திருக்கு. பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே 6 மாத காலம் எனக்கு அவகாசம் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ அந்த 6 மாத காலத்தில் 3 மாத காலம் நிறைவடையக்கூடிய அந்த சூழல் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஆட்சி 100வது நாள் நோக்கி நகரும்போது இந்த பட்ஜெட் அறிவிக்கப்பட்டிருக்கு. பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த திட்டங்கள்லாம் நம்ம எப்படி சொல்கிறதுனா, வழக்கமாக சொல்லுவாங்க, அந்த உப்பு இல்லை, காரம் இல்லை, சப்புன்னு இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. அது கடந்த காலத்தில் அப்படியான ஒரு வார்த்தை உண்டு தான். இப்போ நம்ம அப்படி சொல்ல முடியல. என்னங்க பட்ஜெட்டில் சில திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காருங்க, அறிவிச்சிருக்காருங்க அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த சாப்பாடு சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் சாப்பிட்டேன்னுவாங்க. ஒரு திருப்தி இல்லாத சாப்பாடு எப்படி இருக்குங்க, பரவாயில்ல அப்படின்வாங்க. பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நான் சொல்ல முடியுமே தவிர இது மோசமான பட்ஜெட்டு, இதில் ஒன்றுமே இல்லை அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏதோ சில திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. எப்படி இப்போ வந்துச்சு பாருங்கள் அந்த வார்த்தை, என்னங்க எப்படிங்க நல்லா இருக்கா, சாப்பாடு நல்லா இருக்கா, ஏதோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். என்னங்க சில திட்டங்கள் சில திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க, அப்படி தான் இருக்குது. குறிப்பிட்டு சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா ஒன்றிய திட்டங்கள் இருக்குது. இந்த ஆடுகள் வளர்ப்பு திட்டம், அதே மாதிரி பள்ளி குழந்தைங்களுக்கு இந்த 15,000 ஆண்டுக்கு 15,000 கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு. எது வழக்கமாக ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுலாம் ரொம்ப சிரமப்படுவாங்க ஒவ்வொரு வருஷமும் சாதாரண குடும்பங்களில். அது ஒரு பெட்டராக தோணுது. ஆனால் அந்த 15,000ன்றது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்காது. ஒரு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் தவிர, ஏன்னா 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் படிக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா சராசரியாக ஒரு ஸ்கூலில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 60,000க்கு மேலே கட்டுறாங்க. 2 பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது பார்த்திங்கன்னா சாதாரண ஸ்கூல்லையே பார்த்திங்கன்னா 50,000த்துக்கு கடந்து போயிடுது 2 பிள்ளைகளுக்கு ஆண்டுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை தாண்டி அதுக்கப்புறம் மந்த்லி ஃபீஸ்லாம் இருக்குன்னு வச்சு, அது வேறு விஷயம். அந்த டேர்ம் ஃபீஸ்லாம் அதெல்லாம் வேறு. வருஷத்துக்கு செலவினங்கள் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் மினிமம் சாதாரண ஸ்கூல்லேயே ஒரு 60,000த்துக்கு மேலே ஆயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 15,000ன்றது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சிறிய அளவில் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு நம்ம நினைக்கலாம். சில நேரம் கடைசி நேரத்தில் பணம் பற்றாமல் அடமானம் வைக்கிறதுக்கு நகையை தூக்கிட்டு ஓடுவாங்க மாறுபடி கடைக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாமல் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு ஸ்கீம் கொஞ்சம் நல்ல ஸ்கீமாக இருக்குது. மற்றபடி இது கடந்த கால ஆட்சியில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு புதுசாக ஒரு ஸ்கீம் நான் இந்த நிறைவாக இந்த பட்ஜெட்டில் நிதியமைச்சர் முழுமையாக பேசி முடித்த பிறகு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது இயல்பாக தோணுச்சு. இவங்களுக்கு கடந்த காலத்தில் நிறைய திட்டங்கள் இந்த திமுக அரசு பண்ணது உண்மை. ஸோ அந்த திட்டங்களெல்லாம் இவங்க பேர் மாற்றிட்டதுனால புதுசாக இவங்களுக்கு ஒரு திட்டத்தை பெருசாக, அதாவது அனைத்து மக்களும் கவரக்கூடிய அளவுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வர முடியாத போயிடுச்சோ ஒரு வேலை அப்படின்னு நினைக்க தோணுச்சு. மற்றபடி விஜய் அவர்கள் இந்த தாய்மாமன் அந்த திட்டம் சொல்கிறது, அது இந்த குழந்தைகளுக்கு மோதிரம் அணிவிக்கிற திட்டம், ஸோ இதெல்லாம் கவர்ச்சிகரமான திட்டமாக இருக்குது. இதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும். அது எப்படி நடைமுறைப்படுத்துவாங்க, நடைமுறைப்படுத்தும் போது அது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் அது சென்றடையும் அந்த திட்டன்றது கேள்வியாக இருக்குது. பல திட்டங்களுக்கு எனக்கு ஒரு கேள்வி மனசுக்குள்ளே எழுந்ததை நான் இங்கே சொல்லி தான் ஆகணும். இந்த திட்டங்கள்லாம் உள்ளபடியே மக்களுக்கு போய் சேருமா, இதை சேர்ப்பாங்களான்ற ஒரு சந்தேகம் இருக்குது. காரணம் கேட்டால் அந்தளவுக்கு இங்கே நிதி ஆளுமை எப்படி அதெல்லாம் பெருசாக இல்லவே இல்லை. போதையை ஒழிக்கணும்னு சொன்னால் எப்படி டாஸ்மாகை இவங்க மூடுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் அதை பற்றி எதுவும் பெருசாக இல்லை. ஸோ வருவாய் ஈட்டக்கூடிய பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த சோர்ஸஸ் எப்படி இவங்க பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அடுத்தடுத்து விவாதங்களில் தான் அது தெரிய வரும். ஏற்கனவே 20,000 கோடி கடன் வாங்கன்னு தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் மேற்கொண்டு எவ்வளோ கடன் வாங்க போகிறாங்களா இவங்க? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது. எதையும் நம்ம நெகட்டிவாக நம்ம பேசணுன்ற நோக்கம் எனக்கு இல்லைனாலும் கூட, பட்டு இந்த திட்டங்கள் அறிவிச்சதில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு திட்டம் எல்லா மக்களும் போய் சேரக்கூடிய மாதிரியான ஒரு திட்டம் இல்லை. ஒரே ஒரு திட்டம் மட்டுமே எல்லா மக்களையும் போய் சேரக்கூடிய இல்லை. ஒரு செக்டார் தனித்தனியாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு குறிப்பிட்ட ஒரு திட்டம், இப்போ உதாரணத்துக்கு இப்படி சொன்னால் புரிய நினைக்கிறேன். இப்போ அம்மா உணவக திட்டம்னு கேட்டால் அதில் ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் ஒரு கட்டத்தில் வீட்டில் பணம் எடுத்துகிட்டு வராமல் பாக்கெட்டில் பணம் எடுத்துகிட்டு வரலன்னா கூட திடீர்னு ஒரு பசியாக இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேக்கெட் பண்ணி வச்சு டக்குன்னு போய்ட்டு ஒரு அம்மா உணவகத்தில் போய் சாப்பிட முடியும். அந்த மாதிரியான திட்டங்கள் எதுவும் இல்லை குறிப்பிட்டு. அது காரணம் என்ன, ஏற்கனவே பல திட்டங்கள் ரத்து பண்ண முடியாது, தொடர்ந்து நடத்தணுன்ற ஒரு நிர்பந்தம், ஒரு கட்டாயம் இந்த அரசுக்கு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இலவச பஸ் பயணம்னு சொன்னால் அதை நீங்கள் ரத்து பண்ண முடியாது, அதை நீடிக்க தான் முடியும்.
ஸோ அந்த நீட்டிப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கடந்த காலத்தில் இவங்க வந்து தேர்தல் வரைவு அறிக்கையில் சொல்லப்பட்ட அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து முழுமையாக வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறை இந்த பட்ஜெட்லேயே வந்து பல விஷயங்கள் அறிவிக்கப்படாமலும் இருக்குது. சிலது அறிவிச்சிருக்கு, சிலது அறிவிக்கப்படாமல் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்து இப்போ இது வந்து 5 ஆண்டு காலத்தான ஆட்சி, இது ஒரு ஆண்டு காலத்திலே நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியுமான்னு சொல்லி கேள்வி வரும். அது வந்து அது அறிவுபூர்வமான கேள்வி தான். நம்மளும் அந்த பார்த்திங்கன்னா அறியாமையில் பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாது. அது வந்து முதல் ஆண்டு திட்டம், முதல் ஆண்டு பட்ஜெட் இது. அறிவிக்கப்பட்டிருக்கிற திட்டங்கள் மட்டும் வந்து மக்களுக்கு போய் சேர்ந்தாலே வந்து மகிழ்ச்சி தான். ஸோ அதனால் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் கேட்டால் வந்து பெருசாக சிறப்பாக நம்ம வந்து பாராட்ட முடியினால் கூட வரவேற்கக்கூடிய பட்ஜெட்டாக இருக்குது. சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகள் வந்து இவங்க திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது தான் நமக்கு அது வந்து தெரிய வரும். அவசர கதியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து சரி கிடையாது, அதாவது கட் பண்ணிட்டு இது வந்து ஓகோன்னு சொல்லிட முடியாது. இல்லை இது சரியில்லைங்க குறைகள் சொல்லிட்டோம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அலட்சியப்படுத்தவும் முடியாது. அப்படி தான் நான் இதை வந்து பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இவங்களுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன, இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் என்னென்ன விவாதங்கள் வருது, அந்த விவாதங்கள் வந்து நம்ம மனசில் இருக்க பல கேள்விகளை அங்கே வந்து எதிர்க்கட்சி வரிசையில் கேட்பாங்க. அப்போ கேட்கும்போது இவங்க பதில் அதுக்கு விளக்கம் எப்படி கொடுக்குறாங்க, அதில் தான் நமக்கு நிறைவு இருக்கும். தவிர அதுதான் இந்த எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் வந்து ஒரு ஆரோக்கியமான பட்ஜெட் விவாதங்கள் நடத்துனாங்கன்னா நமக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கும். இல்லை நான் சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு ஒரே அடிதடியாக போயிட்டு, இல்லை வந்து வாக்குவாதங்கள் போயிட்டு, தனிநபர் தாக்குதல், இதெல்லாம் வந்து ஒரு காட்சி அரசியல் மாதிரி ஆச்சுன்னா நமக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆளுங்கட்சி தரப்பில் வந்து நமக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை வந்து இவங்க எப்படி நடைமுறைப்படுத்த போகிறாங்கிறது நமக்கு தெரியாமே போயிடும். ஸோ அதனால் அடுத்தடுத்த நாட்களில் என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.